கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் பேசியிருப்பீங்க. அந்த டைலாக்லாம் பார்த்தோன்னே நான் எங்களுக்கெல்லாம் சுந்தரபாண்டியன் படம் ஞாபகம் வந்துச்சு. சுந்தரபாண்டியன் கடைசியில் வந்து அப்படித்தான் சசிகுமார் சார் வந்து ஒரு டைலாக் வந்து பேசிட்டு போவாப்புல. அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்தீங்க. அது எங்கேருந்து ஸ்பார்க் ஆச்சு டைலாக் அந்த இது? அதை நான் மனப்பாடமே நான் பண்ணலை ப்ரோ. நான் அந்த இடத்துல கேமரா ஆன் ஆயிடுச்சு, ரோலிங் ஆயிடுச்சு. கேமரா ஃபோன் தான். நானாக பேசினேன் அதை. எதுலையும் எழுதலை, எதுவும் பண்ணலை. நானாக பேச ஆரம்பிச்சிட்டேன். 2 நிமிஷம் நானாட்டு பேசுகிறேன். மைண்டு கரெக்டாக அந்த வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்குது, ரோல் ஆகிட்டே இருக்குது. நான் கரெக்டாக பேசிகிட்டே போகிறேன். இல்லை அசந்துட்டாங்க. கேமராமேனே அசண்டாரு. எப்படி அவர் ஏன் பேசிட்டே இருக்க அப்படின்னு. ஓகே. அது என்ன டைலாக்கு? என்ன பேசுனீங்க? நட்பை பற்றி உள்ள டைலாக். நட்பில் துரோகம் பண்ணக்கூடாது, ம். இதுதான் வாழ்க்கை. நட்பில் என்றைக்கும் துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணால் அது நட்பே கிடையாது. நட்பில் துரோகம் பண்ணிட்டு போகிறோமே, அப்படி துரோகம் பண்ண நட்பே கிடையாது, துரோகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட தம்பியை கொண்டுட்டான். அவன் வந்து என்னைய மாதிரி குண்டாக்குறதுனால அந்த யானை நாங்கள் சும்மா வச்சுக்கிட்டோம். அவன் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா யானையை பிடிச்சிருப்பான். இப்போ நான் தள்ளி விடுவேன். ஆனால் அதில் நட்புக்காண்டி யானையை பிடிக்கிற மாதிரி கதை. இப்போ யானையை பிடிச்சிட்டு நின்றுருப்பான் ஒரு வாட்டி. அதுவும் நட்பு மாதிரி. நட்புக்கு வந்து இப்போ ஒருத்தன் நண்பன் கீழே இருக்கான அது நட்பு தானே தூக்கி விடும். வாடா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. யானை வந்து இப்படி நிப்பாட்டியிருக்கோம் அவனை. அதுக்கப்புறம் இன்னும் வாட்டி நட்பையும் தாண்டி ஒருத்தனை அழிக்க வரானா அந்த நட்பே அவன் அழிச்சிற மாதிரி கதை. சரி குழுந்து அந்த யானை மேலே அடிபட்டு இறந்துருவான். அந்த விதிப்படி அந்த யானை மேலே அடிபட்டு தினேஷ் வந்து இறந்துருவாரு கதை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.